கடந்த 2 நாட்களாக ஈரான் போர் பதற்றம் காரணமாக கேஸ் சப்ளை தட்டுப்பாடு இருப்பதாக செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் நேற்றே மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர்களுக்கும் பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கும் சென்னை ஹோட்டல் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பிலிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்களின் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தற்போது நிலவுகின்ற கேஸ் தட்டுப்பாட்டை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர எஸ்மா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் அடிப்படையில் உள்ள அந்த சட்டம் 1968 அதை அமல்படுத்தி உணவகங்களை எஸ்மா சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அதற்குரிய கேஸ் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலைக்குள் கேஸ் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அதன் பிறகே மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக உணவகங்கள் மூடப்படும் சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசும் மத்திய அரசும் எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். ஏற்கனவே கேஸ் புக் பண்ணால் அப்போவே அன்னைக்கே கொண்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. இப்போ கேஸ் புக் பண்ணால் 2 நாள் 3 நாள் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே கேஸ் வந்து 2 நாளைக்கு உரிய கேஸ் ஒவ்வொரு உணவகத்திலும் இருக்கும். அதற்கு மேலே அதை உள்ளதை கட்டாயம் நாங்கள் டெலிவரி எடுத்து தான் உணவுகள் தயாரிக்க முடியும். அந்த வகையில் 2 நாட்களுக்கு 48 மணி நேரத்திற்கு பின்னர் தான் முழுமையான நிலைமை தெரிய வரும். எந்த வகையிலும் உணவகங்கள் மூடப்படாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரமைப்பும் சென்னை ஹோட்டல் சம்பந்தம் மிகவும் அழுத்தமாக மத்திய மாநில அரசுகளுக்கு கருத்தை வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசு பண்ணியிருக்கு. ஆனால் மாநில அரசை எங்களை அதை இன்க்ளூட் பண்ணி அந்த இதில் கொண்டு வரணும். அதாவது உணவகங்களை எஸ்மா ஆக்ட் கீழே கொண்டு வந்துட்டா சப்ளை வந்து ரெகுலேட் பண்ணிடலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து வெளியூர்ல தங்கி வேலை செய்யறவங்க இந்த ஹோட்டல் நடத்தி சாப்பிட்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. மொத்தத்தில் உணவகங்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னதை போல கம்யூனிட்டி கிச்சன்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்கின்ற சமுதாய சமையல் கூடங்கள் தான். சமுதாய சமையல் கூடம் என்று சொல்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கான உணவை தயாரித்து விநியோகிக்கின்ற அந்த சேவை துறையிலே உணவகங்கள் இருக்கின்றன. ஆக சேவை சார்ந்த வணிகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு இடையூறு என்று சொன்னால் ஒட்டுமொத்த பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதனால் மத்திய மாநில அரசுகள் விரைந்து